Hi students, NEET examக்கு prepare பண்ணிட்டு இருக்கீங்களா? NCERTல ஒரு சில changes எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. So கண்டிப்பா நீங்க NCERTல படிக்கிறீங்க அப்படினா இந்த changes எல்லாம் இப்பவே மார்க் பண்ணி வெச்சுக்கோங்க. So let's start and I am Dr. Mridula from Harder Learning. So முதல்ல பாத்தீங்க அப்படினா நீங்க recent edition யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா அதுலயும் சரி இப்போ 2025ல ஒரு புது எடிஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. So பழைய books எல்லாம் பாத்தீங்க அப்படினா Self Unit of Life chapterல Schwann is a British zoologist அப்படினு கொடுத்திருப்பாங்க. இப்போ ரிலீஸ் பண்ண இந்த நியூ NCERTல அது சின்னதா சேஞ்ச் பண்ணி is a German zoologist அப்படின்னு மாத்திருக்காங்க. சோ சப்போஸ் நமக்கு क्वेश्चन கேட்டாங்கன்னா இதை கரெக்ட்டா எடுத்து எழுதிடணும். அண்ட் ஆல்சோ அடுத்து பாருங்க அதே சாப்டர்ல சைட்டோபிளாசம் வந்து செமி ஃப்ளூயிட் இன் யூகேரியோட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் இன் ப்ரோகேரியோட்ஸ் அப்படின்னு ப்ரோகேரியோட்ஸ் டாபிக்ல கொடுத்திருப்பாங்க. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 8.3ல இந்த ஓவர்வியூ ஆஃப் தி செல் அப்படிங்கிற அந்த சப் டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா காமனா தான் கொடுத்திருப்பாங்க. பட் அகைன் அதை ரீசேஞ்ச் பண்ணி இப்போ புது NCERTல சைட்டோபிளாசம் வந்து செமி ஃப்ளூயிட் இன் போத் ப்ரோகேரியோட்ஸ் அண்ட் யூகேரியோட்ஸ் அப்படின்னு சென்டென்ஸை கரெக்டா மாத்திட்டாங்க. பட் இந்த லைன் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஓவர்வியூ ஆஃப் செல் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கு. இது ரெண்டுமே செல் தி பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் NCERT புக்ல ரீசன்ட் எடிஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய சேஞ்சஸ். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ் சாப்டர்ல ஓல்டு புக்ல பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பிரேஷன் டயகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா சோ ரெண்டு ஹைட்ரஜன் இட் கிவ்ஸ் an ATP அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பட் ஆக்சுவலி இந்த டயகிராம்ல கொடுத்திருக்கக்கூடியது இதுவே டெக்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 4H+ அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மறுபடியும் நமக்கு டெக்ஸ்ட்லயும் சரி அண்ட் அந்த டயகிராம்லயும் சரி கரெக்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த டயகிராம் இதுதான் அந்த டயகிராம். சோ டயகிராம் 12.5 நம்ம புக்ல இருக்கும். சோ ஓல்ட் NCERTல 2H+ நீங்க மார்க் ஆயிருக்கு பாத்தீங்களா? சோ அது வந்து 4H+ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ டெக்ஸ்ட்ல கரெக்டா இருக்கும், டயகிராம்ல குட்டி எரர் ஆயிருந்துச்சு. சோ அதை வந்துட்டு இப்ப நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இது அடுத்த சேஞ்ச். சோ இது எல்லாமே நமக்கு குட்டி குட்டியா 1 மார்க்ஸ் கேட்கும் போது நீட் எக்ஸாம் எழுதும் போது நம்ம பார்த்து கரெக்டா எழுதணும். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கெமிக்கல் கோஆர்டினேஷன்ல adrenal gland is present at the anterior part of the kidney அப்படின்னு இருக்கு. சரியா? சோ இப்ப அதே வந்து நியூ NCERTல எப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா adrenal gland present on the superior part, அதாவது it is present above the kidney அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து இன்னொரு சேஞ்ச். ஓகே, சோ அடுத்தது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சோ ஹயோய்டு போன் எங்க வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, இட் இஸ் லைக் ஆக்சுவலி இன்க்ளூடட் இன் தி பார்ட் ஆஃப் தி ஸ்கல் அப்படின்னு பழைய ஸ்டேட்மென்ட்ல இருந்துச்சு. இப்போ புதுசா ஸ்டேட்மென்ட் எப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் நாட் a part of the skull. இது மாதிரி ஸ்டேட்மென்ட் பேஸ்ட் क्वेश्चंस நமக்கு நீட் எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். சோ அப்ப சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா இத நம்மள தெரிஞ்சு வச்சுக்கலாம். சோ இது மாதிரி ஒரு 6 சேஞ்சஸ் வந்து நமக்கு இந்த தடவை நீட் 2025 எக்ஸாம்க்கு முன்னாடி NCERT டெக்ஸ்ட் புக்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பட் நீங்க பழைய NCERT ஃபாலோ பண்ணணும், பிகாஸ் ஏன்னா அதுல தான் வந்து நிறைய அந்த லைக் நமக்கு லெஃப்ட் அவுட் போர்ஷன்ஸ் எல்லாமே அந்த NCERT புக்ல தான் இருக்கு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டயகிராம். சோ 12th புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர்ல அந்த ஓவம் டயகிராம் பாத்தீங்க, ஓவரியோட டயகிராம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இது ஓவம்னு பார்ட் மார்க் பண்ணிருப்பாங்க. பட் இப்போ இந்த நியூ NCERTல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு செகண்டரி oocyte. சோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கும். சோ கிராஃபின் ஃபாலிக்கல் வந்து அதுக்கு அடுத்து ஓகேவா? சோ இது ஆக்சுவலி ஒரு செகண்டரி oocyte. சோ இந்த சேஞ்சை நீங்க கரெக்டா மார்க் பண்ணி வச்சுக்கணும். சோ சப்போஸ் டயகிராம் கொடுத்து ஒரு क्वेश्चन கேக்குறாங்க பார்ட்ஸ் மார்க் பண்ண சொல்லி அப்படின்னா இது நீங்க தெளிவா மார்க் பண்ணணும். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் சேஞ்சஸ் இந்த தடவை NCERT புக் இப்போ ரீபிரிண்ட் பண்ணி 2025 எடிஷன் வந்ததுல கொடுத்திருக்கக்கூடிய சேஞ்சஸ். சோ நீட் எக்ஸாம்க்கு நீங்க அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சேஞ்சஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு நீட் எக்ஸாம்க்கு நிறைய வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். சோ நீங்க எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. சோ ஜஸ்ட் ஸ்பெண்ட் another like ஒரு 5 to 10 minutes. சோ என்னோட வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கோம், என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். சோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸா இருக்கட்டும், சோ இதெல்லாம் நான் கரெக்டா படிக்கணும். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு சாப்டருக்கான வெயிட்டேஜ். சோ நீங்க ஒரு சாப்டர் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான வெயிட்டேஜ் என்ன, சோ தட் வெயிட்டேஜ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் சாப்டர்ஸை நம்ம நிறைய क्वेश्चंस கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு போகலாம். அண்ட் டெஃபினட்டா வந்து நீங்க 11th and 12th நம்ம உங்களுக்கு கொடுத்த அந்த பிசிக்ஸ் ஃபார்முலா ஷீட்ஸ்லாம் இங்கேயும் கூட கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ ஃபார்முலா ஷீட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரீவியஸ் क्वेश्चंस எல்லாம் சால்வ் பண்ணலாம். சோ பயோக்கு வந்துட்டு ஆல்ரெடி 2016 இருந்து இப்போ முடிஞ்ச 2024 நீட் வரலும் எல்லா PYQஸுமே சால்வ் பண்ணி ஒரு PDF ரிலீஸ் பண்ணிருந்தோம். சோ நான் உங்களுக்கு கீழேயே வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுக்குறேன். சோ கண்டிப்பா வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு தேவையான அந்த PDFs இருக்கட்டும் क्वेश्चंस எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்க போறோம். அண்ட் ஆல்சோ பயோ 360/100 நீட் அப்படின்னு யூடியூப் சேனலோட லிங்க்கும் தரேன். சோ அங்க எல்லா கான்செப்ட்டுமே 1 மினிட்ல ரீகால் பண்ற மாதிரி எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதையும் நீங்க மிஸ் பண்ணாம அதை வந்து அப் டு டேட் பாத்துக்கிட்டே வாங்க. ஓகேவா? சோ இது போக உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்க ப்ரிப்பரேஷனை சூப்பரா பண்ணிட்டே வாங்க. சோ லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல இருக்கோம் நம்ம. அண்ட் கண்டிப்பா நீங்க மனசை வச்சீங்கன்னா ப்ரிப்பரேஷனை இன்னும் தூள் கிளப்பலாம். அதுக்கான ஒரு ஸ்டடி டைம் டேபிள் கூட கொடுத்துருக்கேன். சோ லாஸ்ட் ஃபியூ டேஸ் அந்த 20 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், பிகாஸ் அது எல்லாமே வெயிட்டேஜ் ஆர்டர்ல தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.